அடுத்தபடியாக பட்டம் பெறக்கூடிய மாணவிகளை வாழ்த்துவதற்காக இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் தாளாளரான ஷேக் அப்துல் மஜீத் அவர்களை சிறுவுரையாற்றுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்திய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபஇன்ன ഖൈറல் கலாமி கலாமுல்லாஹ் வ ഖൈറുஸ் சுனனி சுனன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر فإن الذكرى تنفع المؤمنين. பெருந்துக்கு மரியாதைக்குரிய மேலில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே, பெற்றோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் திக்ரா அரபிக் கல்லூரியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்தமைக்கு இந்த கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் உறுப்பினர் பிரின்சிபல் அவர்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். திக்ரா என்ற வார்த்தை திருமறை குரான் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு நீ நல்லுபதேசம் செய், அது நிறைவு கூறுவை. பைன திக்ரா தன்ஃபல் மூமீன், அப்படி நிறைவு கூறுவது மூமீன்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த திக்ரா அரபிக் கல்லூரி என்ற பெயர் வைத்து நமது மதுரை பகுதியிலும் மற்றுமுள்ள மாணவிகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து குர்ஆன் ஹதீஸுடைய வழியிலே அவங்க நடத்தி செய்திருக்கிறார்கள். உண்மையில் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் படிப்பதற்காக அரபிக் கல்லூரியை அனுப்பியிருக்கிறீர்கள். குர்ஆனுடைய கல்வி, இந்த கல்வி கற்றுக்கொள்வது நம்ம ஒவ்வொருத்தருமே கட்டாய கடமை. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் முஸ்லிமா. அருமை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த கல்வி கற்றுக்கொள்வது ஆண் பெண் மீது கட்டாய கடமை. நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அரபிக் கல்வி அனுப்பியிருக்கிறோம், அது பெரிய நல்ல காரியம்தான், உங்களுக்கு நிறைய நற்கூலி தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? ஒவ்வொருமே குர்ஆன் கற்றுக்கொள்ள வேண்டும். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா. அல்லாஹ் திருமறை கூறுகின்றான், குந்தும் கைரு உம்மா உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் என்று சொல்லிட்டு, நீங்கள் உத்தம சமுதாயம், மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட உத்தம சமுதாயம் நீங்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க. அந்த உத்தம சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கைருக்கும், உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர், வ அல்லமஹு, அது கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இப்போ நம்ம குர்ஆன் கற்றுக்கொள்ளணும், குர்ஆன் கற்றுக்கொள்ளணும். இதுக்கு தான் அரபிக் கல்லூரி. திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு முஸ்லிமான தாய்மார்களும் முன்னுக்கு வரணும். நாமளும் கற்று நம்ம பிள்ளைகளும் கற்றுக் கொடுக்கணும். அந்த நிலையிலே நாம் முன்னேற வேண்டும். அன்புக்குரிய பட்டம் பெறக்கூடிய மாணவிகளை, இந்த பட்டம் பெற்றால் எல்லாம் பெற்றுவிட்டதை நினைத்து விடாதீர்கள். இது துவக்கம்தான், உங்களுடைய படிப்போட துவக்கம்தான். அதாவது ஒரு அரபி கவிதை இருக்கு, இந்த மாணவியை படித்திருப்பாங்க. ஒரு பெரிய கவி சொல்றாங்க, அஹீலா தனாலல் இல்ம இல்லா பிசித்ததின் சுனபியுக அன் தஃசீரிஹா பிபயானி தகாவும் வ ஹிர்சும் வ ஜித்திஹாதும் வ புல்கத்துன் வ சுஹபத் உஸ்தாதின் வ தூல் ஜமானி. உக்தி அஹி, என் சகோதரா, என் சகோதரி, லா தனாலல் இல்ம, உனக்கு அறிவாளியாக முடியாது, இல்லா பிசித்தா, 6 காரியங்கள் வேணும். 6 காரியம். தெளிவா உனக்கு சொல்றேன், கேளு. அந்த 6 காரியம் எனக்கு கேளு. ஃபர்ஸ்ட் புத்தி, சிந்தனை வேணும், புத்தி வேணும்.
அடுத்தது ஹிர்ஸ், ஆர்வம் வேணும், ஆர்வத்தோடு படிக்கணும். இஜ்திஹாத், அதுக்குள்ள பெரிய முயற்சி வேணும், ஆராய்ச்சி செய்யணும். புலகத்து வேணும், அதுக்குள்ள வசதிகள் வேணும். பாருங்க, திக்ராவுக்கு கழிவது எல்லா வசதியும் செய்திருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு படிப்பதற்காக, மேற்படி படிப்பதற்காக, ஒரு வீட்டில் படிப்பதற்காக டிஸ்டன்ட் எஜுகேஷன் உங்களுக்கு பல தரப்பட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு புலகத்து வேணும், ப்ரொவிஷன்ஸ் வேணும், ஆசிரியர்கள் வேணும், அதுக்குள்ள கட்டிடங்கள் வேணும், எல்லா வசதியும் வேணும். ஆசிரியர்கள் வேணும், சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வேணும், அது ஆசிரியர் தொடர்பு வேணும், அவங்களோட தேடி கூட இருக்கணும், அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளணும். அடுத்தது டூரிசமானி, நீண்ட காலம் வேணும். ஒரு 3 மாசத்துல, அது 1 மாசத்துல, 1 வருஷத்துல, 2 வருஷத்துல ஆதிமானி இருக்கிறீங்களா? முடியவே முடியாது. நீண்ட காலம் அதுக்காக முயற்சி வேணும். இவ்வளவு இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு ஆதிமாக முடியும், ஒரு கற்றறிஞர் ஆக முடியும். ஒரு அழகிய கவிதையில கவிதை சொல்றாங்க. அன்புக்குரிய மாணவிகளே, இந்த பட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் இனியும் மேலும் மேலும் படித்து அதுக்கு மேலுள்ள பட்டங்கள் பெறக்கூடிய இந்த முயற்சி செய்ய வேண்டும். தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கீர்கள், நீங்களும் அதை கற்றுக்கொள்வத முயற்சியுங்கள் சகோதரிகளே. காரணம், நம்முடைய வாழ்க்கை முதிர்ந்தவர்களுக்குடைய வாழ்க்கை மிக குறைவானது. வாழ்க்கை நாம் அதுக்கு முன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் நாம் ஒவ்வொரு கற்றுக்கொள்ள மட்டுமல்ல, குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, குர்ஆனுடைய கல்வி அதுக்கு குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டும். வெறுமன் ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனோட அர்த்தத்தை நாம் விளங்குவதை முயற்சி செய்ய வேண்டும், அதோட வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பற்றி கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, கைஃப கான குல்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நம்ம உம்மா, நம்முடைய தாய் சொல்றாங்க, அதாவது குர்ஆன், நீ திருமண குர்ஆன் படிக்கிறது இல்லையா? கான குல்கு வல் குர்ஆன், ரசூலுல்லாஹோட பண்பு குர்ஆனாக இருந்தது.